இந்த இடத்துல கூடியிருக்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். பரலோகத்தின் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அவர் மனுஷனாய் பிறந்ததற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் ஒரு காரணம்தான், மனிதர்களுக்கு தேவனுடைய சித்தத்தை சொல்லும்படி இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்படியே அவர் இந்த பூமியில் வந்து அவர் முதல்ல பேசின வார்த்தை, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று ஆண்டவர் இந்த பூமியில் பேசினார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த பூமியில் ஒவ்வொரு மனுஷனும் தனக்கு பிடிச்ச மாதிரி, தான் விரும்புகிற மாதிரி இந்த பூமியில் வாழுகிறார்கள். அப்படி வாழும்போது என்ன நடக்கிறது என்றால், நாம் பல நேரத்தில் தேவ குற்றம் என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறோம். இன்னைக்கு அநேகர் தேவ சித்தத்தை அறியாமல், தேவ சித்தத்தை புரியாமல், தேவன் என்ன விரும்புகிறார் என்ன விரும்பலை என்கிறதை அறியாமல், நான் செய்கிறது சரிதான், நான் வாழுகிறது சரிதான், நான் பேசுகிறது சரிதான், இப்படியெல்லாம் நினைத்து தன்னுடைய மனம் போல போக்கில் மனுஷன் வாழுகிறான். ஆகையினால நாம் வாழுகிற அநேக வாழ்க்கையினுடைய முறைகள் தவறாகுது, தப்பாகுது. ஆகவே வேதத்தில் இருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய சித்தத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். வேதத்தில் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கவனிக்க வேண்டும், இந்த பூமியில் தேவன் என்ன விரும்புகிறார், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறது, விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. இந்த பூமியில் நம்ம நிறைய விதவைகளை சந்திக்கிறோம். இந்த பூமியில் விதவைகள் கஷ்டத்தின் மத்தியில் வாழுகிறார்கள். கணவனை இழந்து, பொருளாதாரத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, கண்ணீரோடு வாழுகிற விதவைகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த மாதிரியான வாழுகிற விதவைகளை நாம் எவ்விதமாய் நடத்துகிறோம், அவர்களிடத்தில் நாம் எப்படி பழகுகிறோம் என்கிறதை நாம் கவனிக்கணும். நிறைய பேர் விதவை என்று சொல்லி ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது, பேச்சு வித்தியாசமாக இருக்குது, அணுகுமுறைகள் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது. ஆகையினால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அதை செய்யக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இன்னைக்கு சில விதவைகள் தரித்திரத்தில் இருக்கிறார்கள். நாம் தரித்திரத்தில் இருக்கும்போது, இவளை பேசினா யார் கேட்பா, இவளுக்கு விரோதமாய் நடந்தா யார் கேட்பா, இப்படி அந்த விதவைகளுக்கு தீங்கு செய்கிறவர்கள் நிறைய பேர் உண்டு. அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், வாழுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் ஆண்டவர் விதவைகள் மேலே எவ்வளோ தயவாய் இருக்கிறார், இரக்கமாய் இருக்கிறார் என்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறார், விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அப்போ இந்த பூமியில் நாம் 2 பேரை ஒடுக்கக்கூடாது. எந்த விதத்திலையும் செயல்களினால, வார்த்தையினால அவர்களை ஒடுக்கக்கூடாது. ஒன்று விதவைகளை ஒடுக்கக்கூடாது, என்ன ஒன்று திக்கற்றவர்களை, ஏழைகளை ஒடுக்கக்கூடாது என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார்.
ஏழைகளை நாம் ஒடுக்கும்போது, விதவைகளை நாம் ஒடுக்கும்போது, ஆண்டவர் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது, சின்ன காரியத்தில் ஒடுக்கினா கூட, விதவைகளை நாம் ஒடுக்கினால் ஆண்டவர் நான் அதை கேட்பேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால கவனிக்கணும், விதவைகள், திக்கற்றவர்கள், எந்த நம்மளுடைய வாழ்க்கையில் அவர்கள் உறவு முறையாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், தெருவில் ஒருத்தங்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நாம் அவர்களுக்கு விரோதமாய் எந்த ஒடுக்குதல் முறையும் கையாளாதபடி நாம் முடிந்தால் அவர்களுக்கு தயவாக ஒரு இரக்கமாக நடப்போமேயானால் நிச்சயம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அதற்கு மாறாக அவர்களை ஒடுக்குகிறது, அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறது, செயல்படுகிறது, இப்படியே நாம் வாழுவோமே ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஏற்கனவே விதவைகளும் திக்கற்றவர்களும் மிகுந்த கண்ணீரோடும் கவலையோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருப்பார்கள். அந்த துக்கத்தில் அவர்கள் நமக்காக நாம் நடந்து கொண்ட விதத்தில் பாதிக்கப்பட்டு, நாம் பேசின விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுக்கு முன்பதாக அவர்கள் முறையிடுவார்கள். ஆனால் அந்த கண்ணீர், அந்த முறையிடுதல் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பதாக போய் சேரும், தேவனிடத்தில் போய் அது எட்டும். அது நமக்கு பாவமாக, சாபமாக நம்மேல வரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சாபம் இருக்கிறது. எப்படி வந்தது இந்த சாபம்? நாம் செய்கிற, உணராமல் செய்த, அறியாமல் செய்த இந்த மாதிரியான செயல்களின் மூலமாக தான். விதவைகளுக்கு விரோதமாய், திக்கற்ற பிள்ளைகளுக்கு விரோதமாய் நாம் பேசினது, நடந்து கொண்டது, செயல்பட்டது, வாழ்ந்தது, இவையெல்லாம் தான் நம் மேலே சாபமாக தலைமுறையை தொடுகிறது, குடும்பத்தை பாதிக்கிறது. யாத்திராகமம் 22:24 ஆண்டவர் சொல்லுகிறார், விதவையையும் திக்கற்ற பிள்ளையும் ஒடுக்காமல் இருப்பீர்களாக. அப்படி ஒடுக்கினால் அவர்களை எவ்வளவாகிலும் ஒடுக்கும்போது என்னை நோக்கி முறையிட்டால் அவர்கள் முறையிடுதலை நான் நிச்சயமாய் கேட்பேன். கோபம் உண்டவராகி உங்களை பட்டயத்தில் கொலை செய்வேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்ற பிள்ளைகளும் ஆவார்கள். அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்களோ, அவர்கள் மேலே என்ன கஷ்டம் இருக்கிறதோ, அந்த கஷ்டம் ஒடுக்கிறவனுக்கு மேலே, விதவைகளையும் திக்கற்றவர்களையும் ஒடுக்குகிறவர்கள் மேலே அதே நிலை ஆண்டவர் கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகையினால இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்களுக்கு வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்கிறோம். விதவைகளுக்கு விரோதமாய் பேசாதிருங்க, திக்கற்றவர்களுக்கு விரோதமாய் பேசாதிருங்க. அது மிகுந்த சாபத்தை கொண்டு வரும். அவர்கள் முறையிடுதலை, அவர்கள் கண்ணீரை நிச்சயமாய் ஆண்டவர் கேட்பார். நியாயம் தீர்க்கும் போது நாம் பாதிக்கப்படுவோம். அப்படி கர்த்தர் நியாயம் தீர்க்கும்போது, தேவன் நியாயம் தீர்க்கும்போது நம்மை விடுவிக்க ஒருவராலையும் முடியாது. பணத்தினால் விடுவிக்க முடியாது, சொத்தினால் விடுவிக்க முடியாது, சொந்தங்களால் கூட விடுவிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, என்னதோ தெரியல, தேவ குற்றம் போல அப்படின்னு. அதே தான் விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் ஒடுக்கும்போது தேவ குற்றவாளிகளாய் நாம் மாறுகிறோம். ஆகவே மனம் திரும்புவோம். இப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம உதவியாக, நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழும்போது கர்த்தரும் நமக்கு நன்மை செய்வார். அவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார், எதை விதைக்கிறீர்களோ அதை நீங்கள் அறுப்பீர்கள் என்று.
ஆகவே நாம திக்கற்றவர்களுக்கும் உதவிகளுக்கும் நாம நன்மை செய்வோமையானால், உதவியாயிருப்போமையானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ கவனிக்கணும், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது, தப்பாக வாழ்ந்துட்டேன், அதனாலேயோ என்னமோ என் குடும்பத்தில் சில போராட்டங்கள், சில கஷ்டங்கள், சில வேதனைகள், இளவயதின் மரணங்கள், சாபம் எப்போதுமே பயங்கரமாய் வரும். அது இளவயதின் மரணத்தை கொண்டு வரும், வியாதியை கொண்டு வரும், பொருளாதாரத்தில் சிக்கல்களை கொண்டு வரும், எதை செய்தாலும் அது நமக்கு வாய்க்காது. இப்படி பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள் சாபமாய் வரும். அப்படி நான் தெரியாமல் புரியாமல் இந்த பூமியில் திக்கற்றவர்களுக்கு விரோதமாய், ஏழைகளுக்கு விரோதமாய் நான் நடந்து என் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது, இதற்கு தீர்வு என்னன்னு கேட்டால், இதற்கு தீர்வாக தான் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்தார். அவர் பிறந்து மனுஷனுக்கு போதிக்கிறவராய் மாத்திரமல்ல, அவர் பிறந்து இந்த பூமியில் மனுஷனுடைய பாவத்திற்காக தன்னையே பலியாக்குகிறவராக, இயேசு ஏன் சிலுவையை சுமந்தார், இயேசு ஏன் சிலுவையில் அடிக்கப்பட்டார், இரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார் என்றால் ஒவ்வொரு மனுஷனுக்காக. வேதம் சொல்லுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக இயேசு இந்த பூமியில் வந்தாராம். அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பலியானார். உங்களுடைய இந்த பாவத்திற்கு பரிகாரம் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவருக்கு முன்பதாக உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டானோ, அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க அறிக்கையிடுங்க. ஏனி விதவையாய் இருக்கிற, திக்கற்றவர்களாய் இருக்கிற இவர்களுக்கு விரோதமாய் நான் எதையும் பேச மாட்டேன், எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், இன்னைக்கு மனம் திரும்பி என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு முன்பதாக சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு ஒருக்கா நீங்கள் ஒப்பு கொடுங்க. உங்கள் மேலே இருக்கிற சாபம், உங்கள் குடும்பத்தின் மேலே, பிள்ளைகள் மேலே இருக்கிற சாபம், உங்கள் தொழில் வியாபாரத்தின் மேலே இருக்கிற சாபங்கள் இன்றைக்கு நிச்சயமாய் மாறும். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். புதிய வாழ்வை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்தார். ஆகவே இயேசு எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்கள் பாவம் எவ்வளோ கொடூரமானதாக இருந்தாலும், எவ்வளோ பயங்கரமானதாக இருந்தாலும் அந்த பாவத்தை இயேசு மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே மனம் திரும்புவோம். நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த பூமியில் வாழாமல் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு பிரியமாக இந்த பூமியில் வாழுவோமே ஆனால் நாமும் நம்முடைய குடும்பமும் தலைமுறையும் நன்றாக இருக்கும். நீங்கள் செய்கிறதெல்லாம் தேவனே வாய்க்க பண்ணுவார், தேவனை வாய்க்க பண்ணுவார். வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை பெற்றான் என்று. ஒரு மனுஷன் சின்னதாக ஒரு தொழில் செய்தாலும் அதை ஆசீர்வதிக்கிறவர், விருத்தி அடைகிறவர், விருத்தி அடைய பண்ணுகிறவர் கர்த்தர். ஆகையினால இன்றைக்கே நம்முடைய பாவங்களிலிருந்து மனம் திரும்புவோம். திக்கற்றவர்களுக்கு விரோதமாகவும், ஏழைகளுக்கு விரோதமாகவும், விதவைகளுக்கு விரோதமாகவும் நாம் எதுவும் பேசாதபடி, எதுவும் செய்யாதபடி எச்சரிக்கையாய் வாழுவோம். கர்த்தர் உங்களையும் வாழ வைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். இந்த வார்த்தையை இதுவரையிலும் செவி கொடுத்து கேட்ட உங்களை பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புங்கள். இம்மைக்குரிய பலனையும் மறுமைக்குரிய பலனையும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு நிறைவாய் தருவாராக. God bless you.